ஹாய் நண்பர்களே. இப்போ இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே டை அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பிச்சிருக்கோங்க. அதாவது 30 வயசுலேருந்து ஏன் சின்ன வயசுலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்கங்க. டை நிறைய யூஸ் பண்ண அதாவது நம்ம முடி நல்ல ஒரு ஃபேட் அவுட் கலரை தான் வந்திருக்கோங்க. நிறைய வெள்ளை முடி இருக்கிறவங்க இந்த ஹெர்பலில் பண்ணால் உடனே ஓட்டோன்னு நான் சொல்லவே மாட்டேன் நான். ஏன்னா அது ஃபஸ்ட்டு நீங்கள் நிறுத்துங்க. அது யூஸ் பண்ணுறதுனால என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்கின்குள்ளே போயிட்டு ஃபேஸில் அங்கங்கே மார்க் மாதிரி ஆகிடும், கருப்பு கருப்பாக ஆகிடும் ஃபேஸ் எல்லாம். அதுக்கப்புறமா ஸ்லோலி கழுத்துக்கு கீழே இறங்கிடுங்க. மேலே ஒரு கலரு கீழே ஒரு கலர் அப்படி ஆகிடும் நம்ம ஃபேஸ் எல்லாம். அதனால் தயவுசெய்து அது ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹெர்பலில் இறங்கிடுங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு கைப்பிடி நல்லா மருதாணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு கூட பார்த்திங்கன்னா இண்டிகோ இலைங்கள். ஏன்னா எங்கள் வீட்டில் அந்த செடி வளர்ந்துட்டுருக்கு, அதனால் ஒரு பிடி நான் அதை எடுத்துக்கிட்டேன். அது கூட பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலை எடுத்துக்கிட்டேன். இந்த மூணும் நல்லா கொஞ்சம் மிக்சியில் போட்டு எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். கொஞ்சமாக கருஞ்சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், இது ரெண்டுமே நல்லா வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணாமல் அதை அப்படியே எடுத்து இந்த மிக்சியில் போட்டுருங்க. இந்த மருதாணி இலையில் கூட இதை போட்டுட்டு நல்லா அரைச்சிருங்க. அரைச்சி மெழுக இந்த மாதிரி ஒரு இரும்பு சட்டியில் போட்டு நல்லா சூடு பண்ணுங்கள். நல்லா சூடு பண்ண உங்களுக்கு அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே எசன்ஸ் நல்லா அது ஃபுல்லாக உங்களுக்கு மெஹந்தியில் நல்லா ஃபுல் கவர் ஆகிடும். உங்களுக்கு நல்ல ஒரு கருப்பு தன்மை கொடுக்கும், நம்மளுக்கு நேச்சுரலாகவே கிடைக்கும். மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ சூடு பண்ண முடியுமோ அவ்வளோ கொஞ்சமாக சூடு பண்ணுங்கள். சூடு பண்ணிவிட்டு அப்படியே அது நீங்கள் கவர் போட்டு நல்லா கொஞ்சம் ஆறின அப்புறமா கவர் போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு நைட் ஃபுல்லாக வச்சுருங்க. மறுநாள் நீங்கள் எடுத்து பார்த்துட்டு அது கூட கொஞ்சமாக தயிர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அதுக்கு தேவை தண்ணி மோர் மாதிரி ஊற்றிக்கிட்டு நீங்கள் தலையில் தடவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆஷ் கலரில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இது நம்ம கெமிக்கல் நல்லா யூஸ் பண்ணி உடனே அது அந்த கலர் ஒட்டணுன்னா கண்டிப்பாக ஒட்டவே ஒட்டாதுங்க. நான் உண்மையை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களை நான் ஏமாற்றணும் அப்படின்னு கிடையாது, இதுதான் உண்மை. நல்ல அதாவது கெமிக்கல் யூஸ் பண்ணிட்டு உடனே ஹெர்பலுக்கு இறங்கினா டக்குன்னு ஒட்டுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இது உண்மையாகவே நான் சொல்கிறேங்க. அதனால் ஆஷ் கலரில் ஒட்டும். அதாவது அந்த வெள்ளைத்தன்மை போயிட்டு ஒரு ஆஷ் கலரை கிடைக்கும். அது கிடைக்கவே ரொம்ப ஒரு இதுதான் நான் உண்மையாக சொல்லப்போனால். ஏன்னா வெள்ளைத்தன்மை இருக்கிறது பதிலாக இந்த ஆஷ் கலர் கிடைக்கிறதுனாவே சூப்பர். அது கிடைக்க கொஞ்சம் கஷ்டம்தாங்க. அந்த கலர் அப்புறமா நீங்கள் அடிக்கடிக்கு வாரத்தில் 2 வாட்டி அப்படி பண்ணிவிட்டு